சாப்பிட்டியா? இப்போ உடம்பு பரவாயில்லையா? நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு கடை கிடைச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? பின்ன இருக்காதா? எத்தனை நாள் இதுக்காக போராடி இருக்க. ஒரு வழியா நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்குன்னு ஒரு கடை, எனக்குன்னு ஒரு தொழில் உருவாக்கிட்டேன். இனி நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏங்க இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ண? நீங்க தானே ஸ்வீட்ல ஏதோ கலந்து கொடுத்தீங்க. எனக்கு தெரியும். எனக்கு ஊட்டி விட்ட ஸ்வீட்ல தான் ஏதோ கலந்துருக்கீங்க. அதனாலதான் எனக்கு மயக்கம் வந்திருக்கு. எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பயந்து அம்மாவும் சித்தியும் நீங்க கேக்குறதெல்லாம் கொடுத்து உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அதானே உங்க திட்டம். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க. பரவாயில்லையே, என் சொல்ல குட்டிக்கு இவ்வளவு அறிவு இருக்கா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. ஆமா, நான் தான் ஸ்வீட்ல மருந்து கலந்து கொடுத்தேன். ஏங்க இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க? நீங்க இப்படி பண்ணதுனால என் வயதுல வளர குழந்தைக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்னங்க பண்ணிருப்பீங்க? என் மேலதான் உங்களுக்கு பாசம் இல்ல, நம்ம குழந்தை மேல கூட உங்களுக்கு பாசம் இல்லாம போச்சு. உனக்கும் குழந்தைக்கும் ஏதாவது விட்டுருவனா என்ன? சும்மா நான் நினைச்சதை சாதிக்க ஒரு சின்ன கேம் பிளே பண்ண. ஆனா நீ ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. பவித்ரா, போதுமா, ரொம்ப ஓவர் டிராமாவா இருக்கு. அதான் எதுவும் ஆகல. விடு, ரொம்ப சென்டிமெண்டா பேசிக்கிட்டேன். ஓ, அப்புறம் உங்ககிட்ட வழக்கமா சொல்ற டைலாக் தான், இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும். வெளியில யாருக்காவது தெரிஞ்சது தொலைச்சிடுவேன். உங்களான்னு வந்த கண்டதையும் கேட்டு என் மூட கெடுத்துட்டா. பாரு, இப்படி ஒருத்தனையா நம்ம காதலிச்சோம். இந்த ஆளுதான் வேணும்னு அடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணதெல்லாம் இந்த வாழ்க்கை வாழவா? நான் தான் வந்தனே. வாட்? நீங்க வந்தீங்களா? ஹலோ ரியா, என்ன ஆச்சு? அது சார், நான் வந்தேன்லான்னு தான் இருந்தேன் சார். ஆனா வர முடியல. கொஞ்சம் ஃபேமிலி எமர்ஜென்சி இருந்துச்சு சார். அதனாலதான். ஓ, அத நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் நீங்க தான் வரல. இங்க பாருங்க, ஆனா நீங்க நாளைக்கு கண்டிப்பா நம்ம ஷாப்க்கு வரணும். என்னது, நாளைக்கா? ஆமாங்க. ஏன் ஏதாவது வேலை இருக்கா? எந்த வேலையா இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு நீங்க வரீங்க. நான் எதுக்கு சார் ஷாப்புக்கு? வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம் தானே நீங்க சொன்னீங்க. இப்போ என்ன நேர்ல வர சொல்றீங்க? வேலையெல்லாம் ரிமோட்ல தான். ஆனா என்கிட்ட வேலை செய்யறவங்கள ஒரு முறையாவது நான் பார்க்க வேணாமா? சோ நாளைக்கு நீங்க கண்டிப்பா வரீங்க. அது வந்து சார், இங்க பாருங்க, நாளைக்கு நீங்க வரீங்க, அவ்வளவுதான். பாய் சார். ஐயோ, அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அவ்வளவுதான். நல்லா மாட்டிக்க போறோம். இப்ப சொல்லு, என்ன விஷயம்? வருண் வந்து ரியாவை பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு அத்தை. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. நான் ஏதேதோ சொல்லி சமாளிச்சு பார்த்தேன். அவர் எதுக்கும் ஒத்துக்கல. ரியாவை பார்க்கலன்னா வேலையில இருந்து அனுப்பிடுவேன்னு வேற சொல்றாரு. இப்ப என்னத்த பண்றது? இரு, நீ ஏன் பதட்டப்படுற? அதனாலதான் இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றேன்னு தெரிஞ்சும் ஓடி வந்தேன். என்ன பண்றதுன்னு சொல்லுங்க அத்தை. இப்ப என்ன, நாளைக்கு ரியா வந்து வருண பாக்கணும். பாக்க வச்சிரலாம், விடு. எப்படி அத்தை?
அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இது சரியா வருமா அத்தை? எல்லாம் சரியா வரும். ம், சரிங்க அத்தை. சரி, நீ கவலைப்படாம போய் தூங்கு. ம்? ம், சரிங்க அத்தை. ம். Excuse me, sir. எஸ் கம் இன். ப்ளீஸ் டேக் யூர் சீட். ஓகே, டிசைனிங்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எஸ் சார். 2 இயர்ஸா ஒரு கம்பெனில டிசைனரா ஒர்க் பண்ணிருக்கேன். பட் அங்க என் டேலண்ட்க்கு ஏத்த மாதிரி அங்க மரியாதை கொடுக்கல. அதனால வேலையை விட்டு வந்துட்டேன் சார். உங்களுக்கு திறமை இருந்தா மரியாதை தானா கிடைக்கும். உங்களுக்கு கால் பண்றோம். யூ மே லீவ் நவ். தேங்க்யூ சார். இந்த பாரம்பரிய ட்ரெஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரம்பரியமா? அதெல்லாம் வேஸ்ட் சார். இப்பெல்லாம் மாடர்ன் தான். காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. காலம் எவ்வளவு மாறினாலும் நம்ம பாரம்பரியத்துல சில விஷயங்கள் எப்பவும் மாறாது. அதுல ஒண்ணுதான் நம்ம ட்ரெஸ். இந்த கடையோட நோக்கமே பாரம்பரியத்தையும் மாடர்னையும் ஒன்னா கொடுக்கணும்னு தான். நீங்க போலாம். தேங்க்யூ சார். கிழிஞ்ச ட்ரெஸ் மட்டுமே மாடர்ன்னு நினைப்பாங்க போல.